முகப்பேர்லேருந்து ஒருத்தர், அண்ணா எங்கள் வீட்டில் வளகாப்பு ஃபங்க்ஷன்னா உணவு மீதமாகிடுச்சுன்னா நீங்கள் உணவை கொண்டு போயிட்டு பசியோடு இருக்கிறவங்களுக்கு கொடுங்கண்ணா அப்படின்னு சொன்னாருங்க. சரிங்க ப்ரோ, நான் வரேன்னு சொல்லிட்டு முகப்பேரில் இருக்க அவரோட வீட்டுக்கு நம்ம பாத்திரங்க எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு போயிட்டேங்க. ஆட்டோக்கார அண்ணா பார்த்தீங்கன்னா, தம்பி நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சாப்பாடு குழம்பு எல்லாத்தையுமே எடுத்துட்டு வரதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாருங்க. இந்த வீடியோவை எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்கன்னு ஊரோட பேரை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ரசம், சாம்பார், ஒயிட் ரைஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தயிர் சாதம், லெமன் ரைஸு, பாயாசம் அப்படின்ட்டு என்னெல்லாம் இருந்துச்சோ அது எல்லாத்தையுமே பார்சல் பண்ணிக்கிட்டு உணவை குப்பையில் கொட்டி வீணாக்காம கிட்ட கொடுத்த குடும்பத்தினருக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு நான் மறுபடியும் கிளம்பி நம்ம திருவள்ளூர் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்க பாலத்துக்கடியில் வந்துட்டேங்க. பாலத்துக்கடியில் இருக்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க யூஸ் பண்ணுற பாத்திரங்களை கொண்டு வந்து கொடுத்து, அண்ணா எனக்கு சாம்பார் வேணும்னா, அண்ணா எனக்கு ரசம் வேணும்னா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கேட்டு வாங்கி சாப்பிட்றாங்க. நீங்கள் உணவளிக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த வீடியோவை ஒரு ஷேர் பண்ணாவே போதுங்க. அது ஒரு குழந்தைக்கு உணவாகவே மாறுங்க.